மேய்ச்சலுக்கு எங்கே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காடு, இந்த மாரி கரடு, இல்ல மலைப்பகுதி இந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம மேய்ச்சலுக்கு விடுவோம். இந்த மாரி மேய்ச்சலுக்கு விடும்பொழுது, ஆடுகளுக்கு தேவையான புல்கள் வந்து நெறையவே அங்க இருக்கும். அதுக்கு ரொம்ப புடிச்சமான புல்லும் நெறையா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ஆடு வந்து ஒரு செடி வந்து சாப்பிட்டுட்டுருக்கு. அது வந்து காரச்செடி அப்படிம்பாங்க. எங்க வீட்ல இருக்க ஆடுகள் எல்லாமே அந்த செடி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இலைகள் வந்து குட்டியா தான் இருக்கும். ஆனா, அந்த இலைகள் வந்து சாப்பிடுறதுல இந்த ஆடுகளுக்கு வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும். இந்த மாரி ஆடுகளுக்கு புடிச்ச தழைகள் வந்து இங்க நெறையவே கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு கரட்டு பகுதியில, இல்ல ஒரு மலைப்பகுதியில வந்து நம்ம மேய்க்கிறோம் அப்படிங்கும்பொழுது, அது இல்லாம நெறைய வகையான மூலிகைகள் வந்து நமக்கே தெரியாதுங்க. அதெல்லாமே வந்து கரட்டுல இருக்கும். அது வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிடும் பொழுது, அதுக்கு இயற்கையாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த உதப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுகள் வெட்டும் பொழுது அந்த உதப்பு குடுப்பாங்க. அந்த பாம்பு கடி கூட குடுப்பாங்கன்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில மாடு ஜீரணம் ஆகாம இருக்கு அப்படின்னா, அந்த உதப்பு தண்ணி வந்து குடுப்பாங்க. அந்த உதப்பு தண்ணி வந்து இந்த மாரி ஆடுகள்